திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் சாமி தப்பு படந்துடுத்தே தப்பு நடந்துடுத்தே அதனால எங்கயோ புடிச்சு நிப்பாட்றாப்ல பாத்தீங்களா பகவானுடைய திருப்பாதங்களை தவிர வேற எதையும் தொடாதனால இன்னைக்கு இந்த பொம்னாட்டி தொட்டுட்டேனே தொடல கட்டி புடிச்சு அணைச்சிருக்கீங்க தவறில்லை என்ன என்ன தவறு இல்ல பிராமணா தொட்டதனால நோக்கு தோஷம் எல்லாம் தேர்ந்தெடுத்து சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் மீன் தான் விக்கிறேன் ஒன்னும் வருத்தம்லாம் இல்ல அதனால என்ன இருக்குது பிராமணர் தொட்ட பிராமணரு பிராமணா கைப்பட்டதனால உன் தோஷம் எல்லாம் தீர்ந்தெடுத்து அப்ப அவரை போய் கட்டி பிடிங்க ஏங்க ஆம்பளாட்டி நம்ம கிட்ட பொம்பளை மட்டும் தொட்டா தீட்டு இல்ல ஆம்பளை தொட்டா ஆதிபராசக்திக்கு சமம் பொம்னாட்டி தப்பே சொல்லப்படாது ஏன் ஆம்பளை வந்து சிவனுக்கு சமம் இல்லையா அவன் பூரா கம்மநாட்டி என்ன கம்மநாட்டி கண்ட இடத்துக்கு போவாங்க கண்ட இடத்துக்கு வருவாங்க நீங்க மட்டும் சுத்தமா இருக்கீங்க அவங்களும் சுத்தம் இல்ல நாங்க மடியான வா நாங்கெல்லாம் பிரம்மனுடைய சிரசில உதிச்சவா நீங்க எல்லாம் பாதத்துல உதிச்சவா சூத்திர கம்னாட்டி அவெல்லாம் கிட்ட வரப்படாது சரி விடுங்க நோக்கு மட்டும் அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க வீட்டுல அடப்பு எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அதுக்கு அவ தான் வரணும் நீங்களே அடப்பு எடுத்துக்கிறீங்களா எதுக்கு வருவா அவ கொல்லப்புறமா வந்துட்டு அடப்படுத்துற அங்கிட்ட வருவா ஏங்க வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க ஆத்துக்குள்ள வரப்படாது ஏன் ஆத்துக்குள்ள வரப்படாது சூத்திர கம்னாட்டி அங்கிட்ட போடணும் அப்ப நீங்களே அடப்பு எடுத்துக்கங்க லெட்டின் இனிமே நீங்களே கழுவிக்கங்க எதிர்த்து பேசப்படாது நான் அப்படிதான் பேசுவேன் பிராமணா கிட்ட எதிர்த்து பேசப்படாது அப்படிதான் பேசுவேன் நீங்க இப்படி பேசினீங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன் எங்களை பேசினா உனக்கு கெட்டு முட்டை சாம்பலா போடுவேன் போனா போயிட்டு போறேன் யாரா இருந்தாலும் எரிச்சா சாம்பலா தான் போவாங்க எந்திரிச்சு படம்லாம் எடுத்து ஆட முடியாது நல்லா ஆடுறாளடா படம் எடுத்து ஆடுறாளே என்னங்க உங்களுக்கு விஷயம் புரியல என்ன ஐயரே சொல்லுங்கள் ஐயரே ரெண்டு மரியாதை வாங்க சுவாமின்னு சொல்லணும் என்னன்னு வாங்க சுவாமி என்ன நீங்க சாதிச்சு விட்டீங்க சுவாமின்னு சொல்லணும் சொல்லக்கூடாது பகவானுக்கும் பக்தாளுக்கும் கூட பாலமா இருக்கிறது நாங்க என்ன பாலமா இருக்கீங்க நாளையத்தை கட்டினது யார் கொத்தனாரு சித்தால் தான் கட்டினாங்க ஆமா இதுக்கு வர்ணம் பூசினது யார் அது பெயிண்டர் வந்து வர்ணம் பூசினாங்க எங்க ஆளுக தான் வர்ணம் பூசினாங்க இதுக்கு கதவு வச்சது யார் கதவு அது எங்க ஆளுக தான் வச்சாங்க அதுக்கு தகுந்தால ஆளுக வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க வச்சிருக்கேன் ஆமா உள்ள இன்னும் மணியாட்டுறது யாரு நான் அங்கதான் ஆட்டணும் நீ வெளியே நின்று தான் கையெடுத்து கும்பிட்டு கண்ணத்துல போட்டு போகணுமே தவிர நான் ஒரு விஷயம் சொல்றேன் நின்று மணி ஆட்டுறவா நாங்க தான் ஆட்டணும் நீங்க உள்ள இருந்து சும்மா தான் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி ஒன்றும் வருத்தம் இல்ல கோயில கட்டினாதான் நீங்க உள்ள நின்று ஆட்ட முடியும் நான் கோயில கட்டி சிலையை வைக்கலைன்னா நீங்க உள்ள இருந்து ஆட்ட முடியாது என்ன வச்சாலும் உள்ள பூஜை பண்றது நாங்க தான பண்ணணும் என்னதான் நீங்க பூஜை பண்ணனாலும் நாங்க உள்ள சிலையை வச்சாதான் நீங்க கட்டின கோயிலுக்குள்ள நீங்க கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியுதா முடியாதுங்க அதுக்கு நாங்க தான் போகணும் என்ன பண்றது 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் மேல நின்று ஜலத்தை விடுறது நான் தான் விடணும் நீங்க கீழே நின்று தலையில தொலைச்சுக்கிட்டு தான் போகணும் நல்லதுக்கு காலம் இல்ல கும்பத்துல ஜலத்தை விடுறது எங்கவா தான் விடுவா உங்கவா ஏன் எங்கவா விட மாட்டா விட முடியாது நீங்க வைக்கல அதுதான் உண்மை எங்களை உள்ள விடக்கூடாது நாங்க அப்படி நாங்க இப்படி எங்களை தொடாம வச்சிருந்தீங்கன்னா நாங்க எப்படி உள்ள போய் சாமி கும்பிடுறது தப்பு எங்க பேர்ல இருக்கா ஆமா தப்பு உங்க பேர்ல தான் இருக்கு விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்கு பண்றது பூரா நீங்க என்ன நாங்க பண்றோம் பழி எங்க மேல எடுத்துக்கிறீங்க நாங்க என்ன பண்றோம் நீங்க சொல்லுங்க சாமி எல்லாருக்கும் பொதுதானே சாமி எல்லாத்துக்கும் பொதுதான் சாமி கேட்டுச்சா சாமி கேட்கல 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினவன உள்ள விடு 20 ரூபாய்க்கு வாங்கினவன அங்கே நிப்பாட்டுன்னு சாமி சொல்லிச்சா சொல்லலங்க இல்ல நாங்க சொன்னோமா நீங்க சம்பாதிக்கிறதுக்காக செஞ்ச 20 ரூபாய்க்கு ஒரு வருஷம் 10 ரூபாய்க்கு ஒரு வருஷம் 100 ரூபாய்க்கு ஒரு வருஷம் 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே கூட்டி சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நாங்க வருஷம் போட்டாலும் சரிதான் தட்டுல 10 ரூபா காசு போட்டாதான் நீங்க 90 கொடுக்குறீங்களே இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன பண்றது பொங்கச்சோறுக்கு இண்ட சொன்னா என்னமோ நெய்யும் ஊத்த மாட்டேங்கிறீங்க முந்திரி பருப்பும் ஊத்த மாட்டேங்கிறீங்க தப்பு எங்க பேர்ல இல்ல என்ன நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன சொல்லுங்கள் 50 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள வான்னு நான் கூப்பிட்டேன் ஏன் 10 ரூபா கொடுத்தா நீங்க 90 கொடுக்குறீங்க அவசரத்துக்கு சாமி கும்பிடுறதுக்கு உனக்கு பொறுமை இல்லை வாசல்ல நின்னு கொஞ்ச நேரம் பொறுமையா கூட்டத்துல நின்னு கும்பிடுறதுக்கு பொறுமை இல்லாம 50 ரூபா டிக்கெட் எடுத்து நீ உள்ள வர்ற நானா உன்னை கூப்பிட்டேன் சரி அந்த காலத்துல வந்தவாலாம் எப்படி வந்தா எப்படி ஒரு பெரிய தாம்பளத்து நிறைய தேங்காய் பழம் புஷ்பம் சூடம் பத்தி எல்லாம் கொண்டு வந்து சுவாமி இந்தாங்கோ பகவான் மேல அஷ்டோத்திரம் பண்ணுங்க சகசிரநாமம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இப்ப போற வக்கல இப்ப யாரு பார்த்தா சரி அண்ணே 100 ரூபாய் காசு எடு அவசரப்படாதே இப்ப என்ன பண்ற சூடம் கொளுத்துனா கறி பிடிக்குதுன்னு சூடம் கொளுத்துறது நிப்பாட்டினேள் நேத்தெல்லாம் பாக்குறேன் ஒருத்தன் பிள்ளையாருக்கு பிளைன் கிஸ் அடிச்சுட்டு போறான் வாசல்ல நின்னுண்டு அவனு போயிட்டே இருந்தான் ஒரு திராவே வாசல்ல நின்று செருப்பை கழட்டிட்டு பாதி செருப்பை மிதிச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுறான் ஏன்டா செருப்பை மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் போட்டு வரப்படாதான்னா சும்மா இருங்க ஐயரே கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது செருப்பை அவனா களவான்ட்டா என்ன செய்யுதுங்கிறான் அவனுக்கு சிந்தனை செருப்பு மேலே இருக்கிறதா பகவான் மேலே இருக்கிறதா
தப்பு உங்க பக்கம் இருக்கிறது. என் பக்கம் இல்ல தப்பு, தப்பெல்லாம் உங்க பக்கம் தான் இருக்குது. கோயிலை விட்டு வெளியில வரமாட்டேன்னு உள்ளே இருந்து எல்லாத்தையும் நீங்க சாதிக்கிறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அடடா தட்சணை தட்சணை. அண்ணா அந்த தட்டை எடுத்துருவாங்க. பக்த கோடிகளுக்கு நம்ம எப்பவும் பிரசாதம் கொடுக்கறதுல குறை வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா வருமானம் அவாதானே கொடுக்குறா. கொண்டாங்க கொண்டாங்க சாமி. என்னங்க சாமி 10 ரூபாய்க்கு தலையில அள்ளி போட்டு வர்றீங்க? 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான், கொஞ்சம் கூட கொடுத்தா தான் அவளுக்கு தக்க மரியாதை. சரி எனக்கு பூசி விடுங்க. நோக்கு என்னடி தங்கத்துக்கு? சாமி என்கிட்ட காசு இல்ல சாமி. நீ காசே கொடுக்க வேண்டாம். பொம்னாட்டிக்கு நம்மகிட்ட சலுகை நிறைய இருக்கிறது. குழந்தை பாக்கி வேணுமோ இல்லையா சுவாமிகள்? போதும். ஐயர் ரொம்ப தடவுறாரு. ஆமா நல்லா இருக்கேன். வாங்க வாங்க நீங்க வாங்க 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 வாங்க. பச்சை நோட்டு கொண்டு வர்றாளே சாமி. சாமி நான் ஆசீர்வாதம் வாங்கிக்க வாங்கட்ட. வாங்க 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 வாங்க. ஐயா சாமி வாங்க 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 வாங்க. பிரியவா வந்துட்டேன். 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. அட தள்ளி நில்லடி, இப்போ ரொம்ப முக்கியம் உனக்கு. ஏங்க முதல்ல எல்லாம் பூஜை விடுங்க. அட பூசா அவரா வேலைய பாருங்க. சாமி ஊதி ஊதி விடுங்க. போடா திராவே. 500 ரூபாய் கொடுத்தா சாமி கொஞ்சம் ஊதி விடுங்க. வாங்க வாங்க. ஆத்துக்காரி கூட்டம் இல்லையா? ஏன் அந்த அம்மா இதுக்கு? அந்த அம்மாக்கும் சேலை அவுத்து கட்டி விடவா? சேவமா இருங்க. அடுத்து வரும்போது வாங்க, இன்னொரு நோட்டு கூட கொடுத்தேன்னா பகவான் எடுத்துக்கொண்டு உங்க ஆத்துல வச்சு கொடுங்க. அவா இங்க இருக்கிறது ஒண்ணுதான், அங்க இருக்கிறது ஒண்ணுதான். சாமி அப்புறம் நாங்க ஏதோ கும்பிடுறது? செல்வ செழிப்பான இடத்துல தான் பகவான் இருக்கணும். நான் நைவேத்தியத்தை அங்க வந்து செஞ்சுட்டு போடுறேன். என்ன மோசமா போடுறது? நீங்க எப்ப வேணாலும் எடுத்துட்டு போலாம். உங்க சாமி உங்க சிலை. ராணி நீ உபதி கேளுமா. சாமி வித்துட்டாப்புல சிலையவே. சிறப்பா சிறப்பா வாங்க 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 வாங்க. பறந்து விழுகுதே சாமி. கை எடுக்காதடா, ஒரு காலையும் சேர்த்து எடுத்துரு. 1000 ரூபாவா? 1000 ரூபாயா? சாமி சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அட போடி இந்த பக்கம். என்ன பொம்பளைய கண்ணுக்கு தெரியல இந்த சாமிக்கு. சாமி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அட போடி அந்த பக்கம். சாமி ஊதி கொஞ்சம் ஊதுங்க. 1000 ரூபாய் கொடுத்தே வந்திருக்கேன். அதை விட 500 ரூபாய்க்கு துண்டு வேற, பட்டு துண்டு வேற உங்களுக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதே. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட போடி அந்த பக்கம். ஒத்த துண்டுல அவ்வளவு வேலையை முடிச்சு விடுவானுங்களே. அண்ணா அண்ணா சாமி ஆலயம் உங்க பேர்ல இருக்கிறது. பத்திரத்தை நாளைக்கு மாத்தி எழுதி விடுறேன். எழுதுறீல்ல? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாது. பத்திரத்தை இனிமேல் கோவில்ல எல்லா பூஜையும் உங்களை கேட்டுத்தான் நடக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சரிதானா? உனக்கு சிறுநீர் தாண்டா கிடைக்கும். முகர கட்டை பாரு. நல்ல சேவமா இருங்கோ. சாமி நான் வேணா ஆசீர்வாதம். ஆடி பாடி அந்த பக்கம். இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சோன்னு தெரியல, பச்சை முட்டா வர்றதே. பரவாயில்ல சாமி. உபதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? என் காசை கொடுங்க. ஏங்க சாமி? சாமி ஆன வாயில போன கரும்பு. சாமி அது இருந்துட்டு போதே. எங்க அண்ணாக்கு 10 ரூபாய் காசை கொடுங்க. 10 ரூபாய் காசை கொடுங்க. பகவானுக்கு கொடுத்தாச்சுன்னா அதை திரும்ப கேட்கறது பாவம். அங்க போய் சுடுதண்ணி எடுத்து குடிச்சிட்டு போற. சாமி காலையில கடைக்கு போறேன். சாமி போயிட்டு போறதே. இப்ப நாங்க வருஷம் நடத்துறோம்னு சொன்னீங்களே, இப்படி நீங்க கொள்ளையடிக்கிறீங்க. இன்னும் தெரிஞ்சுக்கோ. என்ன? எங்களுக்கு வருமானம் பகவான் இதுல தான் கொடுத்துருக்கா. எதுல? 1000 500 இல்லையா? நீங்க எல்லாம் கத்தியை திட்டுவேள், நாங்க புத்தியை திட்டுவோம். நீங்க எல்லாம் அருவாளை தூக்கிட்டு திரிவேள். நமக்கு ஒரு வெள்ளை பேப்பரும் பேனாவும் இருந்தா போதும், அழகா கொண்டு எழுதி கொடுத்து உட்கார்ந்த இடத்துல குத்துவா. புரியுதா? எங்களை தொடமாட்டா. எப்போ நாங்க என்னைக்கு தெளிகிறோமோ அன்னைக்கு சாமிக்கு சாணி தெளிகிறோம். நூல்ல கட்டுப்படணும், நூல்ல கட்டுப்படணும் சொன்னாலே எதுக்கு? ஆமா எதுக்கு? இந்த நூல்ல கட்டுப்படணும். நீங்க எல்லாம் அத புரிஞ்சுக்கிறீங்க. எங்களை விட சாமியை தான் ரொம்ப அநியாயம் பண்றாங்க தெரியுங்களா? அவங்க சொல்றது மாமா சொல்றது உண்மைமா? என்னங்க? அந்த பூணூல் வேத படுமா, வேதங்கள் படிச்சவா. எப்பா இத போட்டுதாப்ப கோயிலுக்குள்ள ரொம்ப சாமி எல்லாம் தடவிட்டு திரியாங்க. ரிக் யசூர் சாமம் அதர்வனம் என்ற 4 வேதங்களை கற்றவா. காரியம் இல்ல. அது இல்ல உள்ள வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்களா? தப்பு.
உங்க பேர்ல இருக்கே தவிர எங்க பேர்ல இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆ. உண்மையான பிராமணன் என்பவன் யாருன்னா பூணூல் போட்டுட்டா மட்டும் பிராமணன் அல்ல, வேற வேதம் படிச்சால் மட்டும் பிராமணன் அல்ல, ஒழுக்கம் உள்ளவன் எவனோ அவனே பிராமணன் வேதங்கள் சொல்றது. அதனால ஒழுக்கமானவளா பார்த்து நீங்க பழகுனீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவன் வாக்கு கிடங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மீன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாம்பழ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொய்யா பழம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தர்பூசணி வித்துக்கிட்டு இருக்கேன், பலாப்பழமும் வித்துக்கிட்டு இருக்கேன். சீசனுக்கு சீசன் மாத்திரை. அடி மாலக்கண்ணு உள்ளவளை அம்மா, மாலக்கண்ணு ஓ மேலையா இடிச்சு போட்டேன் மலரே உள்ளவளே அம்மா, உன் மேலே இருந்து போராட்டமா. உள்ளவளை அம்மா, தப்பப்படாதடி. ஏங்க நானே குறி பார்த்து செய்யறது ரொம்ப கஷ்டம். அதானே இப்படியெல்லாம் நீங்க செய்ய முடியாது. வீட்டு போய் அழகேசன் பெட்டியில் ஏறி உட்கார போறேன். எனக்கு வசதியா இருக்குன்னு செய்ய போறேன். புரியுதா ராணி? ஆமா, இப்படிதான் உங்க அம்மா தவிக்கிட்டே போச்சு. டைவர்ஸ் பண்ணி விட்டே மத்தியா. அது மாதிரி தப்பாத. உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லு. நீ என்னைய மாதிரி தானாடா கேவலப்பட்ட. மருகோ மாறுகோயி குழந்தை. என்ன சாமி, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நேக்கு உன்னோட சேர்ந்து குத்தாட்டம் போட ரொம்ப சௌகரியம். அப்படியா? அப்படின்னா இந்த இப்படி குத்தாட்டம் போடணும் சாமி. எப்படி வேணா குத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ட்ரிப் உங்களை நான் சாவு கூட்டிட்டு போறேன். எப்படி குத்த வைக்கிறேன்னு பாருங்க. நேக்கு மனசுல ஒண்ணு தோன்றது. எனக்கு ஒண்ணு தோணுது சாமி. கேட்கட்டுமா? நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டுமா? பிள்ளை வெக்கப்படாம இருக்கு, ஆம்பளை வெக்கப்படலாமா? அண்ணே அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் அது இல்லை. நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹலோ பொம்னாட்டிட்டே நேக்கு பேசி பழக்கம் இல்லை. எனக்கு ரொம்ப தலையை வலிக்குதான். இல்லை இதாங்க உங்களுக்கு இது பழக்கமா இருக்கும் போல. எது சர்வீஸா இருக்கும். எது? அந்த தேங்காய் விடுனே, நான் கோயிலுக்கு ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்கேன், வாயில வச்சு உடைச்சறேன். அந்த தேங்காய் உங்களுக்கு இது விவாகம் ஆயிடுதா? என்னது விவாகம்? விவாகம் தயாரிச்சான்னு கேக்குறீங்களா? விவாகரத்துல விவாகம் கல்யாணம் எடுத்தான்னு கேட்டேன். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சாமி. ஐயருக்கு ஒரு சட்டை வாங்கி போடணும். என்ன என்ன பாக்குற மாதிரி இருக்கு. மோள ஒரு சட்டை வாங்கி போடுங்க ஐயரே. நேக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சாமிகள் நோக்குன்னு நான் கல்யாணம் ஆகல, இவாளுக்கு நான் கல்யாணம் ஆகல, எனக்கு நான் கல்யாணம் ஆகல. உனக்கு கிளவி கூட கிடைக்காது. நோக்கு இன்னி மம்பட்டி கல்யாணம் தாண்டா பாக்கி இருக்கிறது. எங்க அப்பாவை அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு 100 ஆயுசு இருக்கணும். ஐ லவ் யூ. ஒரு ஐயரும் ஒரு மீன் விற்கிற பொம்பளைய லவ் பண்றதா தப்பில்லை. நாளைக்கு மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு ஊட்டி விடுவேன். நான் அசைவம் சாப்பிட்டு பழகி விடுறேன், நீ சைவம் சாப்பிட்டு பழகிக்கோ. சாப்பாட்டுல என்னடா பேதம் இருக்கிறது? எதா இருந்தாலும் கழுத்துக்கு கீழே போனா நரகள். நீர் வாழைக்காய்ன்னு நினைச்சு சாப்பிட்டு போறேன், அவ்வளவுதான்.
அவ்வளோ என்ன பெரிய பிரச்சனையா என்ன சாமி தண்ணி இன்னி அடிக்கிற பழக்கம் இருக்கா? சே என்னைக்காவது தீபாவளி பொங்கல்னா செய்யறது உண்டு. ஐயர் தானா? இந்த தீபாவளிக்கு அதுவும் இல்லாமல் போடுத்தோம். அதுதான் ஒரு சந்தேகமாவே. அதோட விட்டுறணும் முடிவு பண்ணிட்டேன். கவலைப்படாத. உன்னை எப்படி அண்ணே வரலா